எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மீனராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். 21 ஏப்ரல் 2025 முதல் 27 ஏப்ரல் 2025 வரை தமிழில் விஸ்வா வசு வருடம் சித்திரை மாதம் 8 முதல் 14 வரை இருக்கக்கூடிய இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை முதல் 7-8 நிமிடத்திலும் அதை தொடர்ந்து திதி நட்சத்திரங்கள் தரக்கூடிய சிறப்புகளை பற்றியும் விரிவாக இந்த பதிவிலே காண்போம். எனது அன்பு நேயர்களே, மீனராசி என்பவர்களை பதிவை முழுவதுமாக கேட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்து, மேலும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மீன ராசி மீன லக்னத்திலே இருந்தால் அல்லது லக்னம் எதுவாக இருந்தும் ராசி மீனமாக இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்து தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நல்க அன்போடு வேண்டுகின்றேன். அன்பு நேயர்களே, இந்த வாரத்தை பொறுத்தவரை அற்புதமான 2 நிலைகள் உங்களுக்கு அற்புதமாய் வேலை செய்யும். ஒன்று, ராசியிலேயே உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன். இந்த இரண்டும் இணைந்து லக்ஷ்மி கடாட்சத்தை நிறைத்திருக்கிறது. சற்று தடை தாமதம் என்று ராசியில் ஜென்மச்சனியாக அமர்ந்திருக்கக்கூடிய சனி ராகு இணைவு இருக்கக்கூடிய காரணத்தினால் தடை தாமதங்கள் இருந்தாலும் கூட ஒரு செல்வ செழிப்பை ஏதோ இந்த வாரத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து விடுவதற்கான வாய்ப்பை இந்த வார கிரகநிலைகள் உங்களுக்கு அற்புதமாய் கட்டமைத்து தருகிறது. மேலும் சந்திரன் எடுத்த விஷயங்களிலே வெற்றி, தொடுத்த அம்பு இலக்கை நோக்கி சரியாக போவதற்கான வாய்ப்பை தருவது போன்று அந்த ஆற்றல் உங்களுக்கு வரும். 21, 22 திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களில உங்களுக்கு எதிலுமே ஒரு வெற்றி என்பது, எடுத்த விஷயத்துல வெற்றி என்பது இருக்கும். அதன் பின்பு ஏதேனும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவது போன்ற விஷயம் 23, 24 ஆகிய நாட்களிலே இருக்கும். அதன் பின்பு உடல் நலம் சற்று இந்த வாரத்திலே இதற்கு முன்பு இருந்ததை விட ஒரு சற்று உடல் நலம் தேரக்கூடிய அமைப்பு இருக்கும். வார கடைசியிலே மட்டும் சற்று கூடுதல் கவனம், தேவையற்ற விஷயங்களுக்கு, ஆடம்பர விஷயங்களுக்கு பணத்தை செலவழிப்பது என்பது கூடாது. இல்லை என்றால் உங்களுடைய மாத கடமைகள் என்று இருக்கக்கூடிய இஎம்ஐ கட்டுவது, மின்சார பில் கட்டுவது போன்ற விஷயங்களுக்கான பணம் செலுத்தக்கூடிய அந்த சூழ்நிலை என்பது ஏற்படும். 2ஆம் இடத்திற்கு இப்போது சூரியனானவர் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வாரத்துல சற்று உங்களுடைய பேச்சில் கவனம், குடும்ப விஷயங்களில தேவையற்ற வீண் பேச்சு, ஆணவம் இவையெல்லாம் வந்துவிடுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. பேச்சில் சற்று இனிமை என்பது இந்த வாரத்தினுடைய நன்மைகளை உங்களுக்கு சாதாரண நிலையில் இருந்து ஒரு நல்ல நிலைக்கு மாற்றி தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ராசியில இருக்கக்கூடிய அந்த புதன் நீச்ச பங்கம் பெற்று இருக்கக்கூடிய அந்த காரணத்தினால் பயணங்கள் என்பது ஆதாயமாக அமையக்கூடியதாக அமையும். சாதாரணமாக சனி ராகு இணைவு என்பது ராசியிலேயே இருப்பது, நீங்கள் மிகப்பெரிய அறிவியலாக இருந்தாலும் கூட அந்த அறிவு ஆற்றல் உங்களுக்காக வேலை செய்ய, உங்களுக்காக சிந்திக்க ஏதோ ஒரு குறைபாடை தந்துவிடும். ஆகையினால உங்களுடைய இல்லத்து பெரியவர்கள் அல்லது நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய துறையில மற்றவர்களுடைய ஆலோசனையும் கேட்டு இந்த வாரத்திலே மற்ற வேலைகளையும் செய்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும். நமக்கு நினைத்ததுதான் சரி என்று ஈடுபடக்கூடாது. குரு புதன் சுக்கிரன் சனி பகவான் இணைந்து இருக்கக்கூடிய இந்த அமைப்பை பார்க்கும்போது உங்களுக்கு அற்புதங்கள் நிச்சயமாக கூடும். பேச்சு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதிலே கொஞ்சமும் மாற்றமில்லாத சிந்தனை என்பது இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அர்ப்பணிப்பு பண்போடு கடமை தவறாது ஒரு வேலை செய்யும் போது வெற்றிக்கான வழிகளை இந்த நிலை தரும். 5ஆம் இடத்துல 2ஆம் இடத்து அதிபதி அவர் நீச்சம் பெற்றிருக்கிறார். நீச்சம் பெற்றவர் உங்களுடைய ராசிக்கு 11, 12 ஆகிய இரு நிலைகளையும் பார்க்கிறார். ஆகினால இந்த காலத்தில் உங்களுடைய பூர்வீக சொத்து அல்லது ஏதேனும் இருந்தால் அதை ஒரு குறைந்த விலைக்காவது வச்சு கையில பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுகிறது இந்த வாரம். இந்த வாரத்தில புதன் இருக்கக்கூடிய நிலை பயணங்களில வெற்றியை தரும். அதே சமயத்துல வாரத்தினுடைய மைய பகுதியில புதன் சந்திரன் இணைவு என்று இருக்கக்கூடிய சமயத்துல சற்று எல்லா விஷயத்தையுமே யோசித்து, பெற்றோர் பெரியோர் இருந்தால் சரி அல்லது உங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படுவது என்பது வெற்றிக்கான வழிகளை தரும். பெரும்பாலும் இந்த வாரம் மிக சிறப்பாக மீனராசிக்காரர்களுக்கு அமையும். எந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அதை சரியான நேரத்திலே செய்து முடிப்பதற்கான வல்லமையை இந்த வாரம் தருகிறது.
எதையுமே ஒரு படபடப்போடோ அவசரத்தோட்டோ செய்யாதீர்கள். உங்களுடைய வளர்ச்சியில யார் ஆர்வம் வைத்திருக்கிறார்களோ, நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ, உங்களுடைய பெற்றோர், பெரியோர், உங்களுடைய உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள், அவர்களோடு எந்த ஒரு விஷயமானாலும் ஆலோசித்து பேசி ஒரு முடிவை எடுப்பது என்பது வெற்றிக்கான வழி என்பது நிச்சயம் உண்டு. யாரிடமும் சொல்லாமல் நமக்கே விஷயம் எல்லாம் தெரியும் என்று எந்த நிலையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும், மிகப்பெரிய உயரங்களிலே இருந்தாலும் கூட, அதே உயரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு ஆலோசனை என்பது நிச்சயமாக தேவை. உங்களுடைய வீட்டிற்கு உங்களுடைய உறவினர்களின் வருகை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால் விருந்தோம்பல் சார்ந்த செலவுகளும் கூட இந்த வாரத்திலே அமைவதற்கான வாய்ப்பு என்பது நிச்சயமாக இருக்கிறது. ஏதோ ஒருவர் பெரிய ஆசை காட்டி பெரிய லாபம் வரும் என்று உங்களை எதற்காவது அழைத்தார்கள் என்றால், ஒரு சிறிய பணத்தை கூட அதிலே முதலீடு செய்யாதீர்கள். இந்த வாரத்துல உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களோடு இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய நடத்தையின் மூலமாக அவர்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். இதற்கு முன்பு இருந்ததை விட அவர்களுக்கு பிடித்தது போன்ற நல்ல விஷயங்கள் இப்போது நிகழும். அதனால் இல்லத்திலே, குடும்பத்தில் சந்தோஷம் மலரும். நீதிமன்றம், வழக்கு, வம்பு போன்ற விஷயங்கள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமாக அமையும். இந்த 11, 12 இடத்துல 11ஆம் இடத்துல செவ்வாய், குரு இணைந்த பார்வை ஆகையினால நிலம் சார்ந்த விஷயங்களிலே ஏதோ ஒரு அனுகூலம் என்பது நிச்சயமாக இருக்கும். அல்லது ஏதேனும் ஒரு காவல்துறை, ராணுவம் போன்ற நிலைகளிலே பணியாற்றுகிறீர்கள் என்றால், ஏதோ ஒரு ஆதாயம் வரும். அந்த ஆதாயத்தை உடனடியாக தங்கம் வாங்குவதோ, அல்லது ஏதோ ஒரு விஷயம் நிலம் வாங்கி வைப்பதோ, நீண்ட கால முதலீடுகளில் நீங்கள் போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த வாய்ப்பு என்பது சரியான ஆலோசனையோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் ராசியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தபஸ்வி யோகம், அது மட்டுமல்லாமல் மேலும் ஒரு பதிவை தந்திருக்கிறது பிசாசு யோகம். உங்களுடைய மனதை ஏதோ ஒன்றை சாதித்து விடலாம், எப்படியாவது சாதித்து விடலாம் என்ற அந்த உந்துதலுக்குள் தள்ளும். அந்த எப்படியாவது ஒரு விஷயத்தை நாம் சாதித்து விட முடியும் என்று யோசிக்கும் போதுதான் அங்கு சில சிக்கல்கள் வந்துவிடும். குறிப்பாக இந்த வாரத்தை பொறுத்தவரை கர்ப்பிணி பெண்களுக்கு உடல்நலம், மீனராசியில இருக்கிறீர்கள், கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீர்கள் என்றால் உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக தேவை. தொற்று நோய் ஏற்படக்கூடிய எந்த நிலைகளிலுமே அங்கு சென்று சிக்கலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. உங்களுடைய எல்லா விஷயங்களிலும் தூய்மை என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும். மீனராசிக்காரர்கள் ஆண், பெண் யாராக இருந்தாலும் தூய்மை கடைபிடிக்க வேண்டும். உணவு கட்டுப்பாடு என்பது நிச்சயமாக தேவை. உடல் உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த விதமான அமைப்புகளும், எந்த விதமான உணவுகளும் கூட எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய நலனுக்காக சில நல்ல விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு இந்த வாரம் தரும். எந்த ஒரு வேலையிலுமே சில சிக்கல்கள் இருந்தாலும் அதுல வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடோடு முருகன் வழிபாடு என்பது தடைகளை நீக்கி வெற்றிகளை தரும். இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள், பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நிம்மதியையும் வளர்ச்சியையும் தரும். இந்த வாரம் என்பது விஸ்வாவசு வருடம் சித்திரை 8 திங்கட்கிழமை ஏப்ரல் 21, 2025 துவங்கி விஸ்வாவசு வருடம் சித்திரை 14 ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 27, 2025 வரை முடிவடைகிறது. சந்திரன் ஏப்ரல் 21, 22 மகர ராசியில நீச்ச செவ்வாயினுடைய பார்வை மற்றும் குருவினுடைய பார்வை. இங்கு சந்திரமங்கல யோகம், குருவினுடைய பார்வை, இதன் காரணமாக ஒரு விதமான கஜகேசரியுடைய அம்சங்கள். சந்திரன் ஏப்ரல் 23 மற்றும் 24 கும்ப ராசியில செவ்வாயினுடைய பார்வை பெற்று இருப்பது. அது மட்டுமல்லாமல் செவ்வாய் பகவானும் குருவும் ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய நிலையில சந்திரன் இந்த ஏப்ரல் 23, 24 அந்த செவ்வாயோடு தொடர்பு பெறுவது மட்டுமல்லாமல் குரு பகவான் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து பார்க்கும்போது ஒரு கஜகேசரி யோகத்தினுடைய அற்புத பலன்களை எல்லா ராசிக்காரர்களுக்கும் தருவது என்பது மிகப்பெரிய சிறப்பு. சந்திரன் ஏப்ரல் 25 மற்றும் 26 ஆகிய நாட்களிலே மீன ராசியிலே இருப்பார். இங்கு பலவிதமான அமைப்புகள், யோகங்கள், கிரகங்கள் நெப்டியூனோடு இணைந்து பணத்தை பொழியக்கூடிய முயற்சிகளை எடுத்தால் வெற்றியை தருவதும், சனி பகவானோடு இணைந்து புணர்ப்பு யோகம் அல்லது புணர்ப்பு தோஷம் என்ற நிலையை மாறி மாறி தருவதும், அதோடு கூட அந்த சுக்கிரன் உச்சம், புதன் நீச்சம், இந்த நீச்ச பங்கம் பெற்று இது மிகப்பெரிய லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்துவதும்
இப்படி பலவிதமான அற்புதங்களை தரக்கூடிய கிரக நிலைகளிலே இந்த 2 நாளும் அமையும். விஸ்வாவசு வருடம் சித்திரை 8 திங்கட்கிழமை ஏப்ரல் 21, 2025 6:58 PM வரை அஷ்டமி, அதன் பின்னர் நவமி. இந்த நாள் உத்திராடம் நட்சத்திரம் 12:37 வரை, அதன் பிறகு திருவோணம். பகல் 12:37 வரை மரண யோகம், அதன் பின்னர் அமிர்த யோகம். 12:37 மதியத்திற்கு பின் திருவோணம் ஆகியனால் சோம ஸ்ரவண விரதம். காலாஷ்டமி பைரவர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள். அந்த அஷ்டமி என்றாலே பைரவர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள். பைரவரை வணங்கும் போது மரண பயம் நீங்கும். அது மட்டுமல்லாமல் நடராஜர் அபிஷேகம், நடராஜர் கோவில்களிலே நடராஜருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள். உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே நடராஜர் கோவில் இருந்தால் சென்று அதை கண்டு அருள் பெறுவது என்பது தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய, கல்வியில இருக்கக்கூடிய தடைகள், போட்டியை எல்லாம் நீங்கும். அடுத்தது விஸ்வாவசு வருடம் சித்திரை 9 செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 22 மாலை 6:13 PM வரை நவமி, அதன் பின்னர் தசமி. நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் 12:44 PM வரை, பிறகு அவிட்டம். நாள் முழுவதும் சித்த யோகம். இந்த நாளில செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் தோஷங்கள் ஜாதகத்தில் இருக்கிறது என்றால் பரிகார பூஜைகள் என்பது வெற்றியை தரும், மாற்றம் என்பது ஏற்றத்தை தரும். தசமி மற்றும் ஸ்ரவண விரதம், பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபடுவது நிலம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி நிலம் வீடு வாங்குவதற்கான வாய்ப்பை அமைத்து தரும். அடுத்தது விஸ்வாவசு வருடம் சித்திரை 10 புதன்கிழமை ஏப்ரல் 23, 2025 மாலை 4:43 PM வரை தசமி, பின்னர் ஏகாதசி. அவிட்டம் பகல் 12:07 PM வரை, பிறகு சதய நட்சத்திரம். பகல் 12:07 வரை பிரபல அரிஷ்ட யோகம், பின்னர் சித்த யோகம். சுப காரியங்கள் தவிர்க்க வேண்டிய நாளாக இது அமைகிறது. வாஸ்து நாள் காலை 8:54 முதல் 9:30 வரை மணிக்குள்ளாக வாஸ்து பகவானுக்கான பூஜை செய்வது என்பது, அல்லது இந்த நேரத்துல ஒரு வீடு வாங்குவதற்கான முயற்சி, வீடை போய் பார்ப்பது, நிலம் போய் பார்ப்பது என்றெல்லாம் இருந்தால் நிச்சயமாக அந்த நிலத்துல வீடு கட்டி அருமையாய் குடியேறுவதற்கான வாய்ப்பை தரக்கூடிய அற்புத புதன். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். பொன் என்பது குரு. குருவை கூட கண்ணால் பார்த்து விட முடியுமா வான வீதிகளில்? ஆனால் புதனை அவ்வளவு எளிதாக பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு புதன் கிழமையிலே அவிட்டம் நட்சத்திரம் கூடிய ஒரு நாள் ஆக இருக்கக்கூடிய இந்த அமைப்பில வரக்கூடிய இந்த வாஸ்து நாள், வீடு கட்டி குடியிருந்தால் அங்கு தொட்டதெல்லாம் தங்கமாக, தவிட்டு பானையிலும் கூட தங்கம் இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் என்பதுதான் வாஸ்து நிபுணர்கள் சொல்லக்கூடிய கருத்து. அடுத்தது விஸ்வாவசு வருடம் சித்திரை 11 வியாழக்கிழமை ஏப்ரல் 24, 2025 திதி 2:32 PM வரை ஏகாதசி, பின்னர் துவாதசி. சதயம் நட்சத்திரம் 10:49 AM வரை, பிறகு பூரட்டாதி. 10:49 வரை காலையில மரண யோகம், பின்னர் சித்த யோகம். பகல் 11 மணிக்கு மேல் நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் செய்யலாம். திதி பயம், பாப விமோசன ஏகாதசி. பாவங்களை தெரிந்து தெரியாமல் செய்த பாவங்களை போக்கிக் கொள்வதற்கு, அல்லது தெரிந்து செய்த பாவங்களினுடைய அந்த தண்டனைகளிலிருந்து தப்பிக்க, ஒரு குறைந்த தண்டனையாவது பெற, பாவங்களை உணர்ந்து அதிலிருந்து வெளிவருவதற்கு இந்த பாப விமோசன ஏகாதசி அன்று ஒருவேளை உணவையாவது தவிர்த்து அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களுக்கு சென்று துளசி வைத்து வழிபாடு செய்வது பாபங்களை போக்கும் என்று நம் முன்னோர் சொல்லி வைத்திருக்கிறார்கள். வியாழக்கிழமையிலே வரும் ஏகாதசிக்கு ஜீவ வார ஏகாதசி என்ற பெயரும் உண்டு. அடுத்தது விஸ்வாவசு வருடம் சித்திரை 12 வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 25 பகல் 11:45 AM வரை துவாதசி, பின்னர் திரையோதசி. பூரட்டாதி நட்சத்திரம் 8:53 AM வரை, பிறகு உத்திரட்டாதி. நாள் முழுவதும் சித்த யோகம் 60 நாழிகைகள். அவசிய நல்ல காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யலாம். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை போன்ற இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஜாதகத்திலே எந்த தோஷமாக இருந்தாலும் அதற்கு ஒரு பரிகார பூஜை செய்வது ஏற்றதாக அமையும். பிரதோஷம் மாலையிலே 4:30 மணி முதல் 6 மணிக்குள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களிலே வாய்ப்பிருந்தால் அங்கு சென்று நந்திக்கான அபிஷேகங்களை கண்டு சிவன் பார்வதியை பார்த்து, அதாவது அருள் பெற்று வருவது என்பது பிரச்சனைகளை நீக்கும்.
மத்ஸ்ய ஜெயந்தி பெருமாள் கோயில்களிலே துளசி மாலை வைத்து வழிபாடு செய்வது வெற்றிக்கான வழிகளை தரும். இது வைகாசி சிரார்த்த நாள், முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள். காலை 10 மணிக்கு மேலாக சுபகாரியங்கள் செய்ய தடையில்லை. அடுத்தது விஸ்வாவசு வருடம் சித்திரை 13 சனிக்கிழமை ஏப்ரல் 26, 2025 காலை 8:28 AM வரை திரையோதசி, பின்னர் மறுநாள் காலை 4:50 AM வரை சதுர்த்தசி, பின்னர் அமாவாசை. நட்சத்திரம் இந்த நாளில உத்திரட்டாதி நட்சத்திரம் 6:27 வரை, பிறகு ரேவதி 3:38 வரை, அதன் பின்னர் அஸ்வினி. ஆகையினாலே ஒரு நாளில 3 திதிகள், 3 நட்சத்திரங்கள். சித்தயோகம், அதன் பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம், அதன் பின்னர் சித்த யோகம் என்று அமையக்கூடிய நாளாக இருக்கிறது. சுபகாரியங்களை இந்த நாளிலே தவிர்ப்பது நல்லது. இது சிவஸ்நானம் என்று சொல்லக்கூடிய பாவங்களை போக்கக்கூடிய நிலையில சிவனை நினைத்து சிவபகவானுக்கான ஒரு விரதம் இருந்து பூஜைகள் எல்லாம் செய்து சிவனுக்காக ஒரு ஸ்நானம் செய்து சிவன் கோயிலுக்கு அருகிலே இருக்கக்கூடிய நீர்நிலைகளிலே சென்று நீராடுதல் மற்றும் தான தர்மங்களிலே முடிந்த அளவிற்கு ஈடுபடுதல் என்பது வெற்றிக்கான வழியை தரும். இந்த நாளுக்கு அவமாகம் என்று தினசரி கேலண்டரிலே போட்டிருக்கும். அதாவது இந்த நாளிலே ஒரு விசித்திரம், 3 திதி, 3 நட்சத்திரம், 3 கரணங்கள், 3 யோகங்கள் என்று கூடுவதன் காரணமாக தான தர்மங்களை செய்வது நல்லது, தெய்வ காரியங்களில் ஈடுபடுவது நல்லது, சுப காரியங்களை வளர்ச்சிக்கான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் குழப்பங்கள் நிறைந்த ஒரு நாளாக அமைந்துவிடும். அடுத்தது விஸ்வாவசு வருடம் சித்திரை 14 ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 27, 2025 1:1 AM வரை அமாவாசை, அதன் பின்னர் பிரதமை. அஸ்வினி நட்சத்திரம் 12:38 AM வரை, அதன் பின்னர் பரணி நட்சத்திரம். சித்த யோகம், அதன் பின்பு மரண யோகம். சர்வ அமாவாசை, பிண்ட பித்ரு யஜ்யம் இந்த நாளிலே முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. இந்த வாரத்தில சந்திராஷ்டமம் அடையக்கூடிய ராசிகள் என்றால் மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி. எனது அன்பு நேயர்களே, இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்டிலே தெரிவியுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார், உறவினர், நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.